சபிக்கிறதுக்காக கூலி பொருந்திய ஒரு மனுஷன் அவன் வாயிலிருந்து என்ன வருது? வருமா? ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறான், வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுத்தா என்ன பண்றாங்க? ஆசீர்வதிக்கணும், அவனுடைய வேலையை சபிக்கணும். ஐயா நான் சொல்லிட்டீங்களா, ஆண்டோடைய பிள்ளைங்க, நீ உங்களை எத்தனை பேர் உங்களை உபத்திரப்படுத்தினாலும் உங்க வாயிலிருந்து சபமான வார்த்தை வரக்கூடாது. சபிக்கிறதுக்கு கூலி போறதையோட ஆசீர்வாதத்தை பண்றான். நீங்க ஆசீர்வாதத்திலே ஊறி போனவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருள்ளிங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அது அருள்ளிங்க சாப்பிட்டுருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டுருக்கீங்க. அது தேர்ல ஊரம் சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த கடையில் அரசு மெடிக்கல் அடிக்கடி வாங்குவோம். அது எப்படி இருக்குங்க? தோற்குமா? செம்ம இனிப்பாரு. ஏன் எனக்கு தேர்ல ஒரு நாள் ஏன் அதோட குணங்களை மாறி போச்சு? மாறக்கூடாது இல்ல, அதான் உண்மை. அதோட ஒரிஜினல் கேரக்டரை விட தேன் அதோட பவர்ஃபுல்லா இருக்கு. அது உள்ளும் புறமும் மூறப்பட்டிருக்குல்ல, அது சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? இனிப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது? ஏன் சபிக்க கூடாது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? சபிக்கிறதுக்காக கூலி பொறுப்பினுடைய ஆசீர்வதிக்கலாம் இருக்கிறீங்களா? சபிப்பதற்காக கூலி பொருத்தப்பட்டவனை என்ன பண்ற? மக்களை பார்த்து ஆசீர்வதிக்கிற. ஏன் சொல்லனா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தகப்பனாகிய கர்த்தருக்கு பிரியம் சொல்லி ஆசீர்வாதம் பண்றான். ஆனா நீங்களும் நானும் ஒரு நாளும் ஒருபோது மற்றவர்கள் என்ன பண்ணிடக்கூடாது? சபிச்சிடக்கூடாது. நல்லா இருப்பியா? அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கலையோ, அவங்க விதைக்கிற விதைக்கு அவங்க அறுவடை செய்து கொடு. நீ சொல்லாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அம்மா சொல்றீங்களா? ஒவ்வொரு மனுஷனும் அவன் விதைக்கிற விதைக்கேற்ற அறுவடை செய்வான். நீங்களும் நானும் ஒன்னும் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ நல்லது செய்தீனா, நல்ல விதையை போட்டீங்கன்னா நல்லதே அறுப்ப. கெட்ட விதையை போட்டு வந்தீங்கன்னா கெட்ட விதைய அறுப்ப. விதைகளை என்னைக்கு எந்த இடத்துல பேசினாலும் எந்த இடத்துல பழகினாலும் நல்ல விதையை போடுங்க, கெட்ட விதையை போடாதீங்க. கெட்ட விதை என்னைக்குனா ஒரு நாள் வளர்ந்துடும். பிரதர் சிஸ்டர், கெட்ட விதை என்னைக்குனா ஒரு நாள் வளரும். அந்த கெட்ட விதையை மட்டும் போட்டுறாதீங்க. ஒரு வழி கடிச்சு கொள்ளாதீங்க, ஒரு வழி சபிக்காதீங்க. நீ நல்லா இருப்பியா, நீ அழிஞ்சு போயிடுவியா, நீ கெட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆரம்ப நாட்கள் அறநெல்லிக்கா போல இருந்திருக்கலாம். நீங்கள் நானும் கொஞ்சம் சீனாலே சுருன்னு போகும். தொட்டா அது சொல்லுங்க, தொட்டா அது அது என்னதுங்க? பூவா? அது செடி. தொட்டா சிலிக்குது ஒரு செடி. தொட்டா என்ன பண்ணிடுமா? சில பேர் பாருங்க, அப்படி தொட்டால உருன்னு மறைப்பாங்க. என்னப்பா பண்ண முடிச்சு? அன்பா தானே பேசுறேன், அது எப்படி நீ என்ன தொடலாம்? அது எப்படி என்ன பேசலாம்? அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க சமாதானத்தோடு பேசுங்க. முடிந்தளவு எது சொல்லுங்க, குடி மட்டும் எல்லாரும் கூட என்ன பண்ணுங்க? சமாதானமா இருக்க பழகுங்க. யார்கிட்டயும் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. ஏன் இந்த வார்த்தை நம்மளோட பேசிட்டு நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆரம்ப நாட்கள் அறநெல்லிக்கா போல இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்க கூடாது? அறநெல்லிக்கா போல இருக்க கூடாது, தேர்ல ஊறப்பட்ட நெல்லிக்கா போல இருக்கணும். எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாய் சபித்தாலும், எத்தனை மனிதர்கள் நல்லா இருக்க மாட்டேன், உன் குடும்பம் கெட்டு போயிடும், உன் குடும்பம் அழிச்சிடும், நீ வாழ மாட்டேன், நீ சபிக்கப்பட்டவன், உன் சந்ததி எழுப்பாது, உன் பிள்ளைகள் எழுப்ப மாட்டார்கள், உன்னிடத்தில் மனத்தன்மை முதல் எத்தனை பேர் சபிச்சாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து சொல்லுது, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், நீ பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டில் சந்தன மரத்தை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சத்தை போல. இது எதை குறிக்கிறது என்றால், உன்னுடைய எதிர்காலம் இவ்வாறாக செழிப்பாக, சமாதானமாக, குறைவின்றி, பஞ்சங்கள் இன்றி, வறுமைகள் இன்றி, வியாதிகள் இன்றி, இவை எல்லாம் உள்ளடக்கிய வார்த்தை தான் பிள்ளையாம் சொல்றான். எத்தனை பேர் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்தாலும், எத்தனை பேர் உன்னை கெடுத்து கொள்ளலாம், உன்னை குட்டிச்சவராக்கலாம், உன் குடும்பத்தை அழிச்சிடலாம், நீ நல்லா இருக்க கூடாது நினைச்சாலும் கர்த்தரை தாண்டி தான் முன்னாடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பாதுகாப்பை தாண்டி தான் ஒருத்தர் உள்ள வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, உங்களை சபிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு. ஆமா, ஒரு மனுஷன் அசட்டா வந்து உங்க குடும்பத்தை கெடுத்துட்டு போக முடியாது. அன்டில் நீங்க அதுக்கான கதவுகள் திறக்கிற வரைக்கும். நீங்க கதவுகளை திறந்தா யாரும் தடுக்க முடியாது. என்ன ஆமென் சொல்றீங்க? அதுக்கு அடுத்த வசனம் அதான் சொல்லுவோம். நீங்க கதவுகளை திறந்து விடாத வரைக்கும் எவனும் உங்க குடும்பத்தை என்ன பண்ண முடியாது. இந்த பிரதர் தான் என்ன பண்ணிட்டாரு, என் குடும்பத்தை
கெடுத்துட்டார். இந்த இந்த சகோதரி தான்ப்பா என் குடும்பத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. கர்த்தருக்குள்ள நீங்க பலனாய் இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ள நீங்க ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ள நீங்க பலனாய் வளரும் பொழுது யாரும் குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, கெடுத்து விட முடியாது. அவன் சொல்றான் பாருங்க, உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கும், நீ பரவி பாய்கிற ஆறுகளை போல இருப்பாய், நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டங்களை போல இருப்பாய், கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தனம். எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை, இதெல்லாம் பெரிய கனமான வார்த்தைகள். அவன் சொல்றான் கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரத்தை, அதோட வேல்யூ எவ்வளவு பெருசு தெரியுங்களா? அதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு பயிர்னு சொல்லுவாங்க. அது வளர்ந்துருச்சுன்னா அது எத்தனை பேருக்கு எனக்கு பெருசா அந்த மதிப்பு தெரியாது. ஆனா அது ரொம்ப அதிகமான ரேட். சந்தன மரம் எவ்வளவுங்க? ரொம்ப அதிகமான. அவர் சொல்றாரு கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரத்தை போல நீ இருப்ப. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுங்களா? உங்களை பார்த்தா சொல்றாரு, என்ன பார்த்தா சொல்றாரு, உங்க பிள்ளைகளை பார்த்தா சொல்றாரு. நீ கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரத்தை போல இருப்பாய். அவ்வளவு ஸ்ட்ராங். சந்தன மரம் ஸ்ட்ராங். பொதுவாகவே சந்தன மரம் ஸ்ட்ராங். அப்படிதானே? சின்னோண்டு சந்தன கட்டையை கேரளா போகும்போது கொடுத்தாங்க. இவத்தோடு சந்தன கட்டை தான். ஆனா அதுல வேலையை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 600 ரூபாய் சொல்றாங்க. இவத்தோட பீஸ் சின்ன பீஸ் தான். ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு வலிமையா இருக்கு. ஆனா சொல்றாரு கர்த்தரால் நாட்டப்பட்ட நீ சந்தன மரத்தை போல இருப்பேன்னு சொல்றாரு. எவ்வளவு சொல்லி இது ஜஸ்ட் ஒரு வார்த்தையை கடந்து போயிட முடியாது. இது ஒரு இது ஏட்டு சொல்ற மாதிரி படிச்சுட்டு போயிட முடியாது. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உங்களை பார்த்து சொல்றாரு கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரம். இந்த வார்த்தை உலகத்தாரிகளா சொல்லிக்கிறாங்க, நீங்க கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரம்னு. உங்களை பார்த்து என்னங்கன்னா ஒரு நாள் சொல்லிடுறாருப்பா, நீ கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரம் சொல்லிடுற. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரம். ஆமென். ஹalleluya. அப்ப என்ன இருக்கும்? உங்களுடைய காலங்கள்ல பஞ்சங்கள் இருக்காது, உங்களுடைய காலங்கள்ல வறுமைகள் இருக்காது, உங்களுடைய காலங்கள்ல தரித்திரங்கள் இருக்காது, உங்களுடைய காலங்கள்ல வியாதிகள் வராது. ஆமென். பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அவர் ரத்தத்தினால நீங்கள் சுகமானீர்கள். போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் மேற்கொள்ள கர்த்தருடைய கரம் உங்கள் மத்தியில பலனாய் இருக்கிறது.